சாமி, ஐயாவுக்கு தந்தி வந்திருக்கு, இருக்காரா? இப்பதான் பூஜையை முடிச்சுட்டு தென்னந்தோப்பு பக்கம் போயிருக்காங்க. போயிட்டாரா? வேல்சாமி, ஐயா பாத்தியாரா? இப்பதான் பஞ்சாயத்து ஆபீஸ் போறேன்னு சொல்லிட்டு போறாரு. ஏப்பா மாணிக்கா, ஐயாவுக்கு தண்ணி வந்திருக்கு, உள்ள இருக்காரா? இப்பதான் புறப்பட்டு வீட்டுக்கு போனாங்க. இப்பதான் போறாரா? ஆமா. தந்தி 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 வந்திருக்கு, தந்தி வந்திருக்கு, தந்தி. எந்த சாமி புண்ணியமோ இருக்கணும், தந்தி கொடுத்தாச்சு. தந்தி கொடுத்தா ஆள் வந்து சேரலையே, ஒரு போன போடுங்கப்பா. என்னையா தந்தியும் போன்னு பேசிக்கிட்டு அவன் எப்படியா வருவான்? அவன் திரும்ப இந்த ஊர்ல கால் எடுத்து வைக்கிறேன்னா வீரனூர் சங்கியாவும் தெய்வானையும் போனா தான் நடக்கும். வீரனூர் சங்கையாவும் தெய்வானம்மாவும் வந்திருக்காங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் உன்னை பார்க்க முடியுதுன்னா அது பூஞ்சோலையோட நல்ல நேரம்னு தான் சொல்லணும். தந்தி கொடுத்தோம்பா, போன் போட்டோம். ஆனா நீ வரமாட்டேன்னு எங்களுக்கு தெரியும். அதனால தான் நாங்களே புறப்பட்டு வந்தோம் உன்னை கூட்டிட்டு போறதுக்கு. பழசையெல்லாம் மறந்துருப்பா. மனசுல வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு வரமாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத. முன்ன பின்ன யோசிக்காம பேசிட்டோங்கிறத அவன் நினைச்சு நினைச்சு உருகி உருக்குலைஞ்சு போயிட்டா. அவ உடம்புல உசுறு ஓட்டிக்கிட்டு இருக்கிறது உன் முகத்தை பாக்குறதுக்கு தான். அந்த உசுரை காப்பாற்ற வேண்டியது உன் கையில தான் இருக்கு. அவ உனக்கு செஞ்ச துரோகம், அவளால நீ பட்ட அவமானம், அதை இப்ப நினைச்சா கூட சங்கடமா தான் இருக்கு. அதுக்காக நாங்க ரெண்டு பேரும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறையா? ஐயா, பெரிய வார்த்தையில சொல்லாதீங்க. உங்களை தெய்வமா மதிக்கிறேன். உங்களுக்காக என் உயிரை கூட கொடுப்பேன். ஆனா அந்த ஊருக்குள்ள மட்டும் நான் வரமாட்டேன். அப்போ அவளை நீ மறந்துட்டியா? உன் மனசை தொட்டு சொல்லு, நீ அவளை மறக்கல. நான் சொல்றேன், நீ அவன் நினைப்புலதான் வாழ்ந்துட்டு இருக்க. மனுஷனுக்கு வைராக்கியம் இருக்க வேண்டியதா, ஆனா கொஞ்சமாவது ஈவி இறக்கம் வேணும். அது உனக்கு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன் முத்துக்காளையா இருப்பேன்னு நினைச்சேன், அது இல்லைன்னு காட்டிட்டேன். முத்துக்காள அவ சாகும் போது ஓமடியில தான் சாகணும்னு ஆசைப்படுறான். அதுக்கு தான் கொடுப்பன இல்லை, உன் கையால தான் கொல்லி வைக்கணும்னு நினைக்கிறான். சொல்லிவிடுறோம், வந்து அதையா செஞ்சு வச்சுட்டு போ.
ஒடடியொடடியோடியொடடியோ அடடியொடடியோடியொடடியோ நல்ல காராம்பாசுக்கள் எல்லாம் காட்டு புல்லமையில புல்லாங்குழல் எடுத்து பாட்டு சொல்வான் முத்துக்காள எம்மா எம் பாட்ட கேட்கும் மாடுதா கறந்திடும் என்னாலும் 7 படி பாலுதா நம்ம பாட்டுக்கும் மாட்டுக்கும் கூட்டு இருக்கு பாரு இத வீட்டுக்கு வீடுங்க கூறிடும் இந்த ஊரு நல்ல காராம்பாசுக்கள் எல்லாம் பாட்டு புல்லமையில எம்மா எம் பாட்ட கேட்கும் மாடுதா நம்ம பாட்டுக்கும் மாட்டுக்கும் கூட்டு இருக்கு பாரு இத வீட்டுக்கு வீடுங்க கூறிடும் இந்த ஊரு பசுமாடு ஒன்று மடிவத்தி போச்சு என்று நீ அடிமாடு என்று அதை விற்க போகலாமா அது மட்டும் ஆகாது என்னாலுமே உனை விட்டு போகாது பாவமே எப்போது கன்றி வெட்ட ஜாதி நம்ம ஜாதி செத்தாலும் கால் சோடாகும் வாயற்ற பிராணி என்னால் நானும் சொல்ல கெட்டு போச்சு பூமி எப்போது மனுஷனுக்கு புத்தி தரும் சாமி பாலுதான் தந்த மாடுதான் இங்கு இன்னொரு தாயன எப்பவும் எண்ணிட வேணும் நல்ல காராம்பாசுக்கள் எல்லாம் காட்டு புல்லமையில எம்மா எம் பாட்ட கேட்கும் மாடுதான் நம்ம பாட்டுக்கும் மாட்டுக்கும் கூட்டு இருக்கு பாரு இத வீட்டுக்கு வீடுங்க கூறிடும் இந்த ஊரு எங்கேயோ ஒரு மாடு திசை மாறினா என தேடி வரும் பாரு குழலூதினா அன்னாடம் காதில் வீழும் மாடு கத்தும் போது அம்மான்னு நாம சொன்ன ஆரம்ப வார்த்தை அம்மாவை பார்த்ததில்ல நாம் பிறந்த போது கோமாதா போல ஒரு தாய் இங்கு ஏது பாசமா உயிர் நேசமா இது காட்டுது பாளையம் ஊட்டுது ஒவ்வொரு நாளும் நல்ல காராம்பசுக்கள் எல்லாம் காட்டு புல்லமையில புல்லாங்குழல் எடுத்து பாட்டு சொல்வான் முத்துக்காள எம்மா எம் பாட்ட கேட்கும் மாடுதா கறந்திடு என்னாலும் 7 படி பாலுதா நம்ம பாட்டுக்கும் மாட்டுக்கும் கூட்டு இருக்கு பாரு இத வீட்டுக்கு வீடுங்க கூறிடும் இந்த ஊரு தந்தன 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 ஓய் 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 தன தந்தன 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 தங்க தக தன தின தகினதா சித்தி 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 வா உனக்கு அதான் காத்துட்டு இருந்தேன் மேல திரு சோலையம்மாக்கு சடங்கு செய்றாங்க வீட்டை கொஞ்சம் பாத்துக்கோ நான் போயிட்டு வந்துடுறேன் இந்த கோலத்திலயா இதுக்கு என்ன ஏன் சித்தி 4 பேர் வர்ற இடம் பழிச்சுன்னு போக வேண்டாமா நாம என்ன இல்லாதவங்களா பீரோல அடுக்கி வச்சிருக்க பட்டு புடவை அதெல்லாம் எதுக்கு சாம்பிராணி போடுறதுக்கா இல்ல சாமி கும்பிடுறதுக்கா இது போதுமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் சித்தப்பா ஏதாவது சொல்வாரு தானே அவர்தான் கோர்ட்டுக்கு போயிருக்காரே அவர் வர்றதுக்கு சாயங்காலம் ஆயிடும் அதுக்குள்ள நீங்க போயிட்டு வந்துடலாம் சொன்னா கேளுமா இது போதும் நான் சொல்றதை நீங்க கேளுங்க வாங்க தள்ளுங்கடி ஏட்டியடி தீயா ரொம்ப ஏத்தந்தா எங்க பாருப்பா ஐயோ இவர் வீட்டு கோழிக்கிறது தெரிஞ்சு போச்சா நல்ல விட கோழியா தெரியுதே வயலை ஏமாத்தி விலை கொடுத்து வாங்கிட வேண்டியதுதான் ஐயோ
குடுறா கோழிய. எத்தனை பைசே? என்னங்க ஹிந்தி பேசுறீங்க? நான் ஒரு இந்தியன், இந்தியில தான் பேசுவேன். உனக்கு தெரியலனா விட்டுரு, என்ன பேச வேண்டாம்னு சொல்லாத. சரி, தமிழ்ல கேக்குற என்ன வேலை? 100 ரூபாங்க. இதுக்கு 100 ரூபாயா? ஆளு மண்டை பிச்சு போட்டா 1/4 கிலோ தேராது. நியாயமான விலையை சொல்லு. சரிங்க, உங்களுக்காக 25 ரூபாங்க. இது வியாபாரத்துக்கு அழகு. இனிமே இது மாதிரி கோழி கிடைச்சா என்கிட்டயே கொண்டாந்து கூட. என் வேலையா அதானங்க, அதுதான் நான் இருக்கேன். சரியான திறந்த வாயினா இருக்கானே. 100 ரூபாய் கோழியை 25 ரூபாய்க்கு கொடுத்துட்டு ஏமாந்து போறான் பாரு. சரியான இழிச்ச வாய. அவர் வீட்டு கோழியை அவரே ரூபா கொடுத்து வாங்கிட்டு போறாரு. என்ன வேணும்? அட புரியலையே. முருகையா, இதெல்லாம் தெரியாம விளக்கண மாதிரி கடை வச்சிட்டேன். மாட்டிக்கிச்சா தாத்தா? விட்டுப்புனா ஒரே அமுக்கு. 100 ரூபாய் கோழியை 25 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். ஏமாளி பைய. கிழிஞ்சது. ஏமாந்தது நீங்கதான். நம்ம வீட்டு கோழி எத்திரி உங்ககிட்டயே வித்துட்டு போயிட்டான். இது நம்ம வீட்டு கோழியா? அதான் நினைக்கிறா தாத்தா. ஏய், விடாத புடி, விடாத புடி. டேய்! ஏய், புடி, 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 புடி. ஏய், முத்துக்கார, விடாத புடி. யாரு? விடாத புடி. யோ, விடு. முடியாது. விடியா? முடியாது. விடியாண்ணா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? ஏன் என் கை பிடிச்சா? ஏ, அந்த பட்டை அதான் உன் தாத்தன் பிடிக்க சொன்னாரு, பிடிச்சேன். கொழுப்பெடுத்த அலையிற மாடு மேய்க்கிறவனுக்கு அவ்வளவு திமிரா? ஏய், மரியாதையா பேசு, விட்டனா செவிழ் விஞ்சிரும். எங்க என் மேல கை வச்சு பாரு. ஏய், அப்புறம் நிறுத்து, 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 நிறுத்து. சரியா பாப்பா? நிறுத்து. நீ என்னப்பா அந்த பெருச்சாளியில பிடிச்சா என் பேத்தி பிடிச்சிருக்க? ஒழுங்கா சொல்ல வேண்டாமா? நான் இதைத்தான் பெருச்சாளி நினைச்சேன். ஐயோ, இத பெருச்சாளின்னு சொன்னா அதை என்ன சொல்லுவேன்? பள்ளி. என்ன தாத்தா வந்தது பலார் நாள் அறியாம பேசிட்டு இருக்கியே. ஏய், நீ போப்பா. இவன் என்ன தொட்டதை நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. முதல்ல போய் குளிச்சு துணியை மாத்து. ஏய், ஏய், நீ போப்பா. என்னடி சொன்ன? ஏய், போடா. வாய்கி. பேசாம வாப்பா, முதல்ல இடத்த காலி பண்ணுவான். என்ன பேச்சு பேச்சு போற பாத்தியா நீ? வா நீ. அது பொண்ணுன்னு போயிட்டு. அவ திட்டினது கூட எனக்கு வருத்தம் கிடையாது. நான் தொட்டதுனால அவ போய் குளிக்கணுமாமே. என்ன கொழுப்பு பாரு அவளுக்கு. அட விடுப்பா, அந்த பொண்ணு எப்பயுமே அப்படிதான். வசதி இருக்குல்ல, அப்ப வாய் இருக்கும்ல. நல்ல வேளை எந்த சாமி புண்ணியமா அவன் சித்தப்ப மாதிரி எவனும் இதை பாக்கல. ஏன் பாத்திருந்தா கழுத்தை வெட்டிடுவானுங்களா? கண்டம் துண்டமா வெட்டியா போடுவாங்க. அதுலயும் மூத்தி இருக்கான சவட்டக்கான ரத்ன வேலு ரொம்ப பொல்லாதவப்பா.